சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் அருள்மிகு நாகராஜா திருக்கோவிலிலே தைப்பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை உருவாக்கி தந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அதற்கெல்லாம் மேலாக அன்றும் இன்றும் என்றும் பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவு அரங்கங்களை எனக்கு உருவாக்கி தந்து ஆன்மீக குருவாக திகழக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவாமி பத்மேந்திராஜி அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி, அதை போன்று இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இணை ஆணையர் திரு ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவர்களையும் வணங்கி, அறங்காவலர் குழு தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும் வணங்கி, வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் ஏகாதசி விரதமும் ஆண்டாளின் அவதாரமும். பாரதத்திலே இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். பாரத மக்கள் அனைவருமே என்றென்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நாள் இது. இத்தனை நேரம் அதை பற்றி சுவாமிஜி அவர்கள் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையாகவே நான் சொல்கிறேன், இன்றைய தினத்தில் இந்த நேரத்திலே நாகராஜா சுவாமியினுடைய சன்னிதானத்திலே பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி அவர்கள் கூறியதை போல நாகராஜா சுவாமியினுடைய சந்நிதி என்று மட்டும் நினைக்காமல், நான் பேசக்கூடிய இந்த அரங்கம் அயோத்தியினுடைய அரங்கம் என்கிற எண்ணத்தோடு நான் இந்த சபையில் இந்த நேரத்தில் பேசுகிறேன். இந்த நேரத்தில் இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது உண்மையாகவே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாரதம் மட்டுமல்ல, இந்து சமய மக்கள் என்று மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்த்த மிகப்பெரிய நாள் இன்றைய நாள். அயோத்தியிலே ராம ஜன்ம பூமியிலே குழந்தை ராமனுக்கு இன்றைக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்தது ஏதோ நேற்றோ இன்றோ உருவாகியவர்களுடைய வரலாறு மட்டுமல்ல, சுமார் 500 கால ஆண்டு இந்துக்களுடைய கனவு இது. எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தது. எத்தனையோ நல்லுள்ளங்கள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், இந்த கனவோட வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இதற்காக எத்தனையோ சாமிஜிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த சாமிஜிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அயோத்தியிலே பிரதிஷ்டை நடத்தப்பட்டது. சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட சுவாமிமார்கள் இன்றைக்கு அயோத்தியிலே கூடியிருந்தார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. 500 கால ஆண்டுகளில் வாழ்ந்த ஒவ்வொரு சுவாமிகளுடைய தர்மமும், அவர்கள் கடைபிடித்த சனாதன தர்மமும், அவர்களுடைய கனவும், அவர்களுடைய பக்தியும் சேர்ந்துதான் இத்தனை கால பக்தியையும் பார்த்து அந்த ராமனே நேரடியாக இன்றைக்கு அயோத்தியிலே வந்து அவருக்கு இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள். தினசரி பூஜை அறையிலே நாம் நாமம் சொல்வது இயல்பு. 108 முறை சொல்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கடவுளுடைய நாமத்தை சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் பாரதம் முழுவதும் எத்தனை லட்சம் கோடி முறை ராமநாமம்
சபிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு முறை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்து போகிறது. லட்ச கோடி முறை ஒரே நேரத்தில் பாரத மக்கள் உச்சரிக்கின்ற போது பாரதம் மட்டுமல்ல, உலகத்தில் நிறைந்திருந்த அத்தனை பாவங்களும் இன்றைக்கு பாரதத்தை விட்டு சென்றிருக்கும். இது ஒரு சாதி சார்ந்தோ, இந்துவை சார்ந்தோ, குறிப்பிட்ட மக்களை சார்ந்தோ எம்பெருமான் நடத்தப்பட்ட பிரதிஷ்டை அல்ல, உலக மக்கள் அனைவருக்குமாக நடத்தப்பட்ட பிரதிஷ்டை. மனதார சொல்கிறேன், 500 ஆண்டுகால கனவையும் பாரத மக்களுடைய பக்தியையும் இன்றைக்கு எத்தனையோ லட்ச கோடி நாமங்களோடு அயோத்தியிலே ராமனுக்கு பிரதிஷ்டை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பொற்பாதங்களை இந்த நேரத்திலே நான் தொட்டு வணங்குகிறேன். நினைத்து பாருங்கள், ஏன் விஷ்ணுவிற்கு 10 அவதாரம் இருந்தும் அயோத்தியிலே ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று 500 ஆண்டு காலம் கனவு காணப்பட்டது? மத்ஸ்ய அவதாரம் இருக்கிறது, வாமன அவதாரம் இருக்கிறது, எத்தனை 10 அவதாரங்கள் இருக்கிற போது ராமருக்கு ஏன் நாம் கோவில் கட்டி வழிபட வேண்டும்? இருக்கக்கூடிய 10 அவதாரங்களிலே மனித பிறவியில் பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த ஒரே அவதாரம் ராமனுடைய அவதாரம். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், பண்பு எப்படி இருக்க வேண்டும், தந்தைக்கு எப்படி அவன் மகனாக இருக்க வேண்டும், மனைவிக்கு எப்படி நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று அத்தனை முறையிலும் வாழ்ந்து காட்டிய ஒரே அவதாரம் ராமருடைய அவதாரம். அதனால்தான் அந்த அவதாரத்திற்கு அத்தனை சிறப்பு இருக்கிறது. இன்னும் ராமருடைய அவதாரத்தை சொல்ல போனால் நீங்கள் நினைக்கலாம், தலைப்போ ஆண்டாள் ராமரை பற்றி பேசுகிறாள் என்று. இன்றைய நேரத்திலே ராமரை பற்றி நான் பேசுவதில் பெருமைப்படுகிறேன். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். பெரியவர்கள் சொல்வார்கள், பேசுவதை விட அதை கேட்பது பன்மடங்கு கோடி புண்ணியம் தரும் என்று. இந்த நேரத்திலே உலகத்தில் எத்தனையோ மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை மாநாடுகளுமே இப்போது ராமரே கேட்டுக்கொண்டிருப்பதாக நினைத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு 10 நிமிடம் ராமரை பற்றி முதலில் நான் பேசுகிறேன். நினைத்து பாருங்கள், ராமாயணத்திலே ராமருடைய பெருமைகள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் கம்பர் சில முக்கியமான இடங்களிலே ராமரை பற்றி சொல்லியிருப்பார். அதை முதலில் சொல்கிறேன். ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. தசரதன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். அனைவரிடமும் சொல்கிறார், கைகேயினுடைய சூழ்ச்சியால் ராமருக்கு முடிசூட்டப்படாமல் போய்விடுகிறது. முடிசூட்டாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த நாட்டை விட்டே ராமர் வனவாசம் செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. நினைத்து பாருங்கள், நாளை ஆனால் முடிசூட்ட போகிறோம் என்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி ராமருக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தன்னுடைய மனதில் முழுவதுமாக வந்து முடிவதற்கு முன்பாக முடிசூட்ட போவதில்லை. முடிசூட்டாமல் இருப்பது மட்டுமல்ல, வனவாசமே செல்ல வேண்டும் என்கிற சூழல் ராமருக்கு உருவானது. முடிசூட்டப்படுகிறது என்கிற போது ராமர் எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே மகிழ்ச்சி தான் முடிசூட்டப்படவில்லை என்று தெரிந்த போதும் அடைந்தார். காற்றுக்கு செல்கிறார். அண்ணன் காற்றுக்கு செல்கிறான் என்று செய்தியை அறிந்தவுடன் லக்ஷ்மணனுடன் சென்று விடுகிறான். தன் கணவன் இல்லாத நாட்டில் தனக்கு என்ன வேலை என்று சொல்லி சீதாதேவியும் சென்று விடுகிறாள். மூவரும் காற்றுக்கு செல்கிறார்கள். சீதாதேவிக்கு தெரிகிறது நிலைமை, அமைதியாக வருகிறாள். லக்ஷ்மணருக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை. என் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ பதவி எப்படி இன்னொருவனுக்கு கிடைக்கலாம்? என் அண்ணன் அல்லவா இருக்க வேண்டும், இதற்கு என் தந்தையும் தாயும் பரதனும் அல்லவா காரணம் என்று சொல்லி கோபம் கொள்கிறான். மூவரையும் திட்டிக் கொண்டே வருகிறான் லக்ஷ்மணன். ராமர் பார்த்தார். லக்ஷ்மணனை அழைத்து ராமர் சொன்னார், லக்ஷ்மணா, எதற்காக இப்போது நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ ஒன்றை புரிந்து கொள் என்று சொல்லி ஒரு பதிகத்தை பாடினார். நதியின் பிழையன்று நெரும்புனல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து அவள் புறந்தனள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்று கேட்டார். என்ன பொருள் தெரியுமா? ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, ஒரு நதியிலே தண்ணீர்
முடியாது. நதியில் தண்ணீர் இல்லை என்றால் மழை பெய்யாமல் இருந்திருக்கும். மழை பெய்தால்தான் மலையில் தண்ணீர் வரும். மலையில் தண்ணீர் வந்தால்தான் அது அருவியாக வழியும். அருவியாக வழிந்தால்தான் நதியில் தண்ணீர் சேரும். ஆக நதி வற்றிவிட்டால் நதியை குறை சொல்ல முடியாது, பெய்யாத மழையைத்தான் குறை சொல்ல வேண்டும். அதே போல ராஜ பதவி எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக என்னை பெற்ற தந்தையையோ தாயையோ என் சகோதரன் பரதனையோ நீ குறை சொல்லக்கூடாது. இது விதியின் பிழை. எனக்கு அரச பதவி கிடைக்க கூடாது என்பது விதி. நீ விதியை பிழை சொல், என்னவர்களை பிழை சொல்லாதே என்று சொன்னாரே ராமன். அதுதான் மனித பண்புகளின் உச்சம். தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் இருந்ததை கிடைக்க விடாமல் செய்த தாயை ஒருபோதும் குறை சொல்லாமல் பார்த்தானே ஒரு மகனாக ராமன். அந்த பண்பு மனிதர்களாகிய நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக, அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக, அதை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பேற்பட்ட ராமன் இன்றைக்கு அயோத்தியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ராமருடைய புகழ். வனவாசம் செல்கிறார். எங்கே செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் திக்கு குலை மாறி நடந்து போகின்ற சமயத்திலே ராமன் வந்த செய்தியை கேட்டவுடன் காட்டினுடைய தலைவன் குகன் ஓடோடி செல்கிறான். ஓடி சென்று ராமனை அணைத்தான். திருவடிகளில் விழுந்து எழுந்தான். ராமா, ஒரு நாள் கடந்திருந்தால் நீ எப்பேற்பட்ட அயோத்திக்கு அரசனாக வந்திருப்பாய். இன்றைக்கு உன்னை காட்டிலே இப்படி சாதாரண துறவு கோலத்தில் பார்ப்பதற்கா என்னுடைய கண்கள் இத்தனை நாள் காத்திருந்தது என்று சொல்லி நிலை தடுமாறி குகன் அழுதான். அப்பேற்பட்ட பலசாலி ராமனை பார்த்து குழைந்து போய் அழுதான். ராமருக்கு பசிக்கும் என்று சொல்லி காட்டிலே குகன் சாப்பிடக்கூடிய தேனையும் மீனையும் நன்றான முறையிலே பதப்படுத்தி ராமனுடைய கையில் கொண்டு கொடுத்தான். ராமர் பார்த்தார். ராமரோ பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடக்கூடியவர். காட்டிலே குகன் காட்டில் வாழக்கூடிய மனிதன் தேனையும் மீனையும் சாப்பிட்டுத்தான் வாழ வேண்டி இருந்தது. ஆனால் அவன் கையில் கொடுத்த அந்த தேனையும் மீனையும் நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி மறுத்தால் இவ்வளவு பாசமுடைய குகனுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைத்து குகனை பார்த்து ராமர் சொன்னார், குகனே, இவற்றையெல்லாம் நான் சாப்பிட போவதில்லை. ஆனால் ஒன்று, இவற்றை நான் பெற்றுக்கொண்டதே சாப்பிட்டதற்கு சமம். நீ மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லக்கூடிய மனம் வந்ததே, அதுதான் ராமருடைய மனம். ஒரு நாள் கிடக்கிறது. ராமர் கங்கைக்கு அந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். குகன் படகுகளை எல்லாம் தயார் செய்கிறான். கங்கைக்கு மற்றொரு பக்கத்தில் கொண்டு சேர்க்கிறான். அங்கே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் இறங்கியவுடன் குகன் அழத் தொடங்கினான். ஒரு நாள் முழுவதும் நான் தெய்வ லோகத்தில் இருந்ததை உணர்ந்தேன். ராமா, உன்னை பிரிவதற்கு என் மனம் ஏற்கவில்லை அப்பா, நானும் உன்னுடனே வந்து விடுகிறேன் என்று சொன்னான் குகன். ராமர் சொன்னார், உன்னை நம்பி காட்டில் இத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று. குகனுடைய கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. கண்ணீரினுடைய அர்த்தம் ராமனுக்கு புரிந்தது. குகன் மனதில் நினைக்கிறான், இன்றையோடு எனக்கும் உனக்குமான உறவு முடிந்து விட்டது. ஏதோ உன்னை மறுகரையில் சேர்த்தவுடன் நீ யாரோ நான் யாரோ என்ற நிலை உருவாகி விட்டதே என்று குகன் வருந்தியது ராமனுக்கு தெரிந்தது. உடனே ராமர் சொன்னார், துன்புள்ளதெனி நன்றோ சுகமுள்ளது, அது அன்றி பின்புழ இடை மண்ணும் பிரிவுள்ளதென உன்னேல் முன்புழம் ஒரு நாள்வேம் முடிவுள்ளதென உண்ணா அன்புழ இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம் என்று சொன்னார். என்ன பொருள் தெரியுமா? ராமர் குகனை பார்த்து சொல்கிறார், குகனே, துன்பம் என்று ஒன்று வருகிறது என்று சொன்னால் அதை கடந்து மிகப்பெரிய இன்பம் வரப்போகிறது என்பது தான் பொருள். நீ வருத்தப்படாதே. இன்று வரைக்கும் நாங்கள் உடன் பிறந்தவர்கள் 4வராக இருந்தோம். இன்று சொல்கிறேன், உன்னையும் சேர்த்து நாம் உடன் பிறந்தவர்கள் 5 ஆனோம் என்று சொல்லக்கூடிய மனம் உருவானதே, அதுதான் ராமருடைய பண்பு. அந்த பண்பு நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் எழுந்தருளி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ராமரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராமர் ஒரு முறை ஒரு நதிக்கு நீராடுவதற்காக செல்கிறார்.
நீராடுவதற்காக செல்கிற போது தன்னுடைய அம்பரா தூணை பார்க்கிறார். அந்த தூண்கள் வைக்க வேண்டிய கூடையில் ஒரே ஒரு அம்பரா தூண் தான் இருந்தது. எப்போதும் கூடையில் ஒரு தூண் இருந்தால் அந்த கூடையை தான் தனியாக வைக்க கூடாது என்பது வழக்கம். அதனால் ராமர் என்ன செய்தார், அந்த அம்பரா தூணை ஒற்றையாக இருக்கிறது என்று சொல்லி அதை மண்ணில் ஊன்றிவிட்டு நீராடுவதற்காக செல்கிறார். திரும்ப வந்து அந்த அம்பரா தூணை எடுத்து பார்த்தால் அதன் நுனியில் ஒரு தேரை குஞ்சு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அந்த அம்பரா தூணால் குத்தப்பட்டு இன்னும் சில வினாடிகளில் இறந்து போகும் சூழலில் இருந்தது. ராமரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த தேரை குஞ்சை பார்த்து ராமர் சொன்னார், தேரை குஞ்சே, இந்த அம்பரா தூணினுடைய நுனி உன்னை குற்றிய போது ராமா நீ என் மேல் குற்றி இருக்கிறாய் என்று நீ கத்தியிருந்தால் நான் உடனே எடுத்து உன் உயிரை காப்பாற்றி இருப்பேனே, ஏன் நீ அப்படி செய்யவில்லை என்று கேட்டார் ராமர். தேரை குஞ்சு உயிருக்கு போராடிய நிலையில் ராமரை பார்த்து சொன்னது, ராமா, எனக்கு யாரால் துன்பம் வந்தாலும் நான் ராமா ராமா என்று உன் பெயரைத்தான் அழைப்பேன். இன்றைக்கு உன்னாலே துன்பம் வந்தது, நான் யார் பெயரை சொல்லி ராமா அழைப்பேன் என்று கேட்டது. உடனே ராமர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை கொன்ற பாவத்தை சுமந்து விட்டேனே என்று சொன்னார். தேரை குஞ்சு சொன்னது, ராமா, எப்படியோ பிறந்து எப்படியோ இறக்க வேண்டிய நிலையில் இருந்த என்னை உன் தூணால் கொலை செய்து மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்று விட்டாய். ஒருவன் தெரியாமல் செய்கிற பாவம் ஒருபோதும் பாவக்கணக்கில் வருவதில்லை. கவலைப்படாதே, இது பாவக்கணக்கில் வராது என்று ராமருக்கே தேரை அறிவுரை சொன்னதாம். நினைத்து பாருங்கள், ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள எந்த ஒரு உயிரும் தன்னால் துன்பப்படக்கூடாது என்கிற பண்பு நலம் ராமரிடம் இருந்தது. அது மட்டுமல்ல, ராமர் மிகச் சிறந்த மனிதனுக்கு உதாரணமாக வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? அவர் தன் மனைவியை தவிர, தன் மனைவியாக தேர்ந்தெடுத்த சீதையை தவிர எந்த ஒரு பெண்ணையும் தவறான பார்வையில் பார்த்ததில்லை. இதை நான் சொல்லவில்லை, ராமனுக்கு எதிரியாக இருந்த ராவணனே சொல்லி இருக்கிறான். ராவணன் சீதையை கடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறான், பல்வேறு திட்டங்கள் இடுகிறான், எந்த திட்டமும் பலிக்கவில்லை. இந்த நேரத்திலே ராவணனுடைய அமைச்சர் வந்து ராவணனிடம் சொல்கிறார், ராவணா, இத்தனை திட்டங்கள் போட்டு நீ வீண் செய்திருக்கிறாய் உன்னுடைய நேரத்தை, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன், அதை செய் என்றார். ராவணன் என்ன என்று கேட்டான். அமைச்சர் சொன்னார், நீ பேசாமல் ராமனுடைய வேடத்தில் அவன் இருக்கக்கூடிய காற்றுக்கு சென்று விடு, ராமன் தான் என்று நினைத்து சீதை உன்னுடன் வந்து விடுவாள் என்று சொன்னான். ராவணன் சிரித்தான். அமைச்சரை பார்த்து ராவணன் சொன்னான், அமைச்சரே, இத்தனை திட்டங்கள் தீட்டிய நான் அந்த திட்டத்தை யோசிக்காமல் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? நான் முன்பாகவே ராமனை போன்று வேடம் அணிந்தேன், என்னவென்று தெரியவில்லை. ராமனின் வேடத்தை அணிந்த பிறகு என் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவ்வளவு சிறந்தவன் ராமன் என்று சொன்னார். அதுதான் ராமருடைய பண்பு. ராமருடைய வேடத்தை அணிந்ததற்கே தன் மனைவியை தவிர வேறொருவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார் என்றால், ராமனாகவே வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய உத்தமராக இருந்திருக்க வேண்டும். அந்த ராமனுடைய நாமங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருந்திருக்க வேண்டும். ராமருடைய நாமம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நன்மையும் தீமையும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் என்று சொன்னார்கள். பிறப்பும் சரி, இறப்பும் சரி, நன்மையும் சரி, தீமையும் சரி, ஒரு ஜன்மமும் சரி, பிறவாமையும் சரி, எது வேண்டும் என்று சொன்னாலும் 2 எழுத்தை சொல்லுங்கள், ராமா என்று சொல்லுங்கள், எது வேண்டுமென்றாலும் நடக்கும் என்று நம்முடைய புராணங்கள் சொன்னது. சிந்தித்து பாருங்கள், சாதாரண காட்டின் கொள்ளைக்காரன் ரத்னாகரன் நாரதரிடம் களவு செய்வதற்கு
கொடுப்பதற்காக செல்கிறான். நாரதரிடத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொடு என்று கேட்கிறான். நாரதர் சொன்னார், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல் என்றார். ரத்னாகரன் என்ன என்று கேட்டான். நாரதர் சொன்னார், நீ இவ்வளவு களவு செய்கிறாயே, வழிப்பறி கொள்ளை செய்கிறாயே, யாருக்காக என்று. ரத்னாகரன் சொன்னான், வேறு யாருக்காக? என் குடும்பத்தின் பிழைப்பிற்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தாய்க்காக என்றான். நாரதர் சொன்னார், வீட்டிற்கு செல், வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உன்னுடைய பாவத்தில் அவர்களும் பங்கேற்று கொள்வார்களா என்று கேட்டு வா என்றார். ரத்னாகரன் சென்றான், மனைவியிடம் கேட்டான். மனைவி சொன்னாள், மனைவியை பார்ப்பது உங்கள் கடமை, அதற்காக நீங்கள் திருடித்தான் பார்த்தால் அந்த பாவத்தில் நான் எப்படி பங்கேற்க முடியும் என்றாள். மகனிடம் சென்றான், மகனும் பாவத்தில் பங்கேற்க முடியாது என்றான். தாயிடம் சென்றான், தாய் சொன்னாள், சிறு வயதில் உன்னை நான் பார்த்தேன், முதிய வயது அடைந்தவுடன் என்னை பார்ப்பது உன் கடமை, அந்த பாவத்தில் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்றாள். மனம் உவந்து வருந்தி கண்ணீர் சிந்த நாரதரை பார்க்க வந்தான். யாரும் என் பாவத்தில் பங்கேற்கவில்லை என்றான். நாரதர் சொன்னார், இதுதான் வாழ்க்கை. உனக்கு கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீதான் கடவுளை தேடி செல்ல வேண்டும். யாரும் உனக்கு உதவி செய்ய போவதில்லை, யாரும் உன் கணக்கில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவுரை சொன்னவுடன் நான் என்ன செய்து என் பாவத்தை கழிக்க வேண்டும் என்று கேட்டார். நாரதர் சொன்னார், ராமா என்று ராமநாமத்தை சொல்லு என்று. ரத்னாகரனின் வாயில் ராமா என்று சொல்ல வரவில்லை, அத்தனை பாவம் செய்திருக்கிறான். நினைத்து பாருங்கள், பாவம் செய்பவர்களின் வாயில் ராமநாமம் ஒருபோதும் வருவதில்லை. ஆனால் இன்றைக்கு கோடான கோடி முறை பாரதத்திலே ராமநாமம் ஜபிக்கப்பட்டது என்று சொன்னால் பாரதத்தில் இருந்த அத்தனை பாவமும் தொலைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ரத்னாகரன் கேட்டான், நான் ராமநாமத்தை சொல்ல என்ன செய்ய வேண்டும் என்று. நாரதர் சொன்னார், பக்கத்தில் இருப்பது என்ன மரம் என்று. ரத்னாகரன் சொன்னான், அது மராமரம் என்று. சரி, அந்த மரத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இரு என்றார். ரத்னாகரன் மரா 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 என்று உச்சரித்தான். அது ராமராம என்று ஒலித்தது. அவனே புற்றுக்குள் இருந்து வால்மீகியாக மாறி இந்த உலகமே ராமனை புகழ்ந்து பாடுவதற்கு காரணமான ராமாயணத்தை எழுதினான் என்று சொன்னால், ஒரு கொள்ளைக்காரன் ராமநாமத்தை ஒலித்ததற்காக தன் புராணத்தையே எழுதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த தன்மை ராமருக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு படைத்தவர் ராமர். நான் மட்டும் சொல்லவில்லை ராமருடைய புகழை. நான் இங்கு தலைப்பாக கொடுத்ததோ ஆண்டாள். நான் ஏன் இவ்வளவு நேரம் ராமருடைய புகழை பேசினேன் என்றால், ஆண்டாளே திருப்பாவையில் பல பதிகங்களில் ராமனைத்தான் பாடியிருக்கிறாள். நாமெல்லாம் நினைக்கிறோம் ஆண்டாள் கண்ணனுடைய காதலி, கண்ணனுடைய தோழி, கண்ணனுடைய மனைவி, அவள் கண்ணனை மட்டும்தான் பாடினாள் என்று. திருப்பாவையில் மட்டுமே 3 பதிகங்களிலே ஆண்டாள் ராமனையும் பாடத்தான் செய்திருக்கிறாள். விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களையும் பாடித்தான் இருக்கிறாள். கண்ணனுக்கு அடுத்ததாக அதிகமாக ஆண்டாள் திருப்பாவையில் பாடியது ராமரைத்தான். அத்தனை சிறப்பு ராமருக்கு இருந்தது அன்றைக்கு ஆண்டாளுக்கும் தெரிந்திருக்கிறது. எப்படி பாடுகிறாள் ஆண்டாள்? அன்று இவ்வுலகம் மழந்தாய் அடி போற்றி, சென்று தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று என்று பறைகொள்வான் என்று சொல்லி பாடுகிறாள் ஆண்டாள். என்ன பொருள்? 3 அடியில் பூலோகத்தையும் பாதாள லோகத்தையும் அளந்துவிட்டு 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார் வாமனன். என் தலையில் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி மகாபலி சொன்னவுடன் 3 அடிகளையும் அளந்து இந்த உலக மக்களின் ஆணவத்தை அடக்கியவர் கிருஷ்ணர். அந்த புகழை ஆண்டாள் சொல்லுகிறாள். அடுத்ததாக ராமரை சொல்லுகிறார். தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்றாள் ஆண்டாள். என்ன பொருள்? தன் மனைவியை
தெற்கில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு ராவணன் கடத்தி செல்கிறான். அந்த ராவணனையே அழித்தாயே ராமா, உன் திருவடிகள் வாழ்க என்றாள். எவ்வளவு ஆழமான பொருளை ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள். தென்னிலங்கைக்கு ராமன் செல்கிறார். அங்கே செல்கிற போது இருவருக்கும் போர் நடக்கிறது. ராவணனுடைய ஆயுதங்கள் அனைத்தும் கீழே விழுகிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம்? ராமர் இருக்க வேண்டிய இடத்தில் சீதையினுடைய கணவனாக மனைவியை இழந்த நிலையில், மனைவியை பல நாட்களாக காண முடியாத தவிப்பில் ராமனாக நாம் இருந்தால் என்ன செய்வோம்? நல்ல வேளை ராவணனுடைய ஆயுதங்கள் கீழே விழுந்து விட்டது, இதுதான் சரியான சமயம், அவனை வீழ்த்தி விடலாம் என்று அவனை வீழ்த்த செல்வோம். ராமர் அதை செய்யவில்லை. ராமர் அதை செய்திருந்தால் இன்றைக்கு உலகம் எப்படி அவரை கடவுளாக வணங்கி இருக்கும்? அவரும் சாதாரண சக்கரவர்த்தியாகவே அல்லவா சென்றிருப்பார். ராமர் பார்த்தார், ராவணனின் கையில் ஆயுதம் இல்லை. ராவணனை பார்த்து சொன்னார், ராவணா, இன்று போய் நாளை ஆயுதத்தோடு திரும்பி வா என்று. தன் மனைவியை கடத்தி வைத்தவன் கூட தன் எதிரே நின்றாலும் ஆயுதமில்லாமல் அவனை அழிக்க கூடாது என்கிற பண்பு ராமனிடம் இருந்தது. அதை சுட்டிக்காட்டித்தான் ஆண்டாள் சொன்னாள், சென்று தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று. இத்தனை பெரிய திறமை வாழ்க என்று சொன்னாள். அடுத்ததாக கண்ணனுக்கு வருகிறாள் ஆண்டாள். மக்கள் அனைவரும் இடியாலும் மழையாலும் துன்பப்படுகிற போது அவர்களின் துன்பத்தை போக்குவதற்காக தன் சுண்டு விரலிலே மலையையே குடையாக பிடித்தான். மாமலையை குடைபிடித்த மாதவனே வாவா என்போம். அப்படி மலையை குடையாக பிடித்து மக்கள் அனைவரையும் காப்பாற்றினாயே கிருஷ்ணா. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருடைய புகழை, கண்ணனுடைய புகழை பாடுவதற்கு எல்லா பெண்களும் அதிகாலையிலே எழுந்து வாருங்கள் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்டாள் பாடிய திருப்பாவையை பார்க்கக்கூடிய நாம் எல்லோரும் என்ன நினைப்போம்? ஆண்டாள் திருப்பாவையினுடைய 30 பாசுரங்களிலுமே கண்ணனை மட்டும் புகழ்ந்து பாடினாள் என்று. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நாச்சியார் திருமொழியை ஆண்டாள் கண்ணனுக்காகவே ஒதுக்கிவிட்டாள். அந்த நாச்சியார் திருமொழியிலே அவள் கண்ணனை காதலிக்கிறாள், திருமணம் செய்கிறாள், கரம் பிடிக்கிறாள், அந்த திருமண பந்தலை பாடுகிறாள், காமதேவனை பாடுகிறாள், தான் கண்ணனை நினைத்து வாடிய நாட்களை பாடுகிறாள். நாச்சியார் திருமொழியை கண்ணனுக்காகவே ஆண்டாள் ஒதுக்கினாள். ஆனால் திருப்பாவையை கண்ணனுக்கு மட்டும் ஆண்டாள் ஒதுக்கவில்லை. அங்கே அதிகாலையில் பெண்கள் தினசரி எழுந்திருக்க வேண்டும் என்கிற வழக்கத்தை ஆண்டாள் பாடினாள். ஒரு பெண்ணின் குணநலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் பாடினாள். விரதத்தில் பெண்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் பாடினாள். கண்ணனுடைய புகழையும் பாடினாள். கண்ணன் நமக்கு என்ன கொடுக்கிறான் என்பதையும் பாடினாள். எல்லாவற்றையும் சேர்த்து பாடியது தான் ஆண்டாளினுடைய திருப்பாவை. இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆண்டாள் முதல் 15 பதிகங்களிலே பாவை நோன்பிருக்க பெண்களை எழுப்புகிறாள். அடுத்த 15 நோன்பிலே நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம், கண்ணா நீ எழுந்து வா என்று கண்ணனை எழுப்புகிறாள். இதிலும் ஒரு வித்தியாசம். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய மகள், பெரியாழ்வார் ஆண்டாளுடைய தகப்பன். இருவருக்கும் ஒரு பண்பு. பெரியாழ்வார் தான் பாடிய பாடல்களிலே கண்ணனை தாலாட்டுகிறார். கண்ணா நீ என்னுடைய குழந்தை, நீ உறங்கு என்று தாலாட்டினார். ஆண்டாள் பாடுகிறாள், கண்ணா நீ என் காதலன், நீ அதிகாலையில் எழுந்து விடு என்று பாடுகிறாள். தாலேலோ என்று உறக்காட்டியவர் பெரியாழ்வார். உறங்கிய கண்ணனை எழுந்து என்னுடன் விளையாடு என்று அழைத்தவள் ஆண்டாள். பெரியாழ்வார் அழகாக பாடியிருப்பார் கண்ணனை தாலாட்டி. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி அணி பொன்னார் செய்த தாமரை சிறுதொட்டில்
பேணி உன்னை பிரம்மன் விடுதந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்பார். என்ன பொருள்? மாணிக்கங்களை எல்லாம் கட்டி வைரங்களை எல்லாம் சேர்த்து கட்டி பொன்னால் செய்த தாமரை போன்ற ஒரு தொட்டிலை தயார் செய்து பிரம்மன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த கண்ணனை அதில் உறங்க செய்து அவனுடைய குரலை புகழ்ந்து அவனுடைய திருவடிகளை புகழ்ந்து தாலேலோ என்று அவனை உறங்க செய்வோம் என்று பெரியாழ்வார் பாடினார். ஆண்டாள் அதற்கு நேர்மாறாக இத்தனை காலம் என் தந்தையின் தாலாட்டை கேட்டு உறங்கியது போதும், எழுந்து வா கண்ணா நாம் விளையாடுவோம் என்று கண்ணனை அழைக்கிறாள். இதுதான் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டாள் பாடுகிறாள் 4வது பாசுரத்திலே, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்றாள். இங்கே 4வது பாசுரத்திலே ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று சொல்கிறாள். ஆண்டாள் சர மழையையும் கண்ணனையும் ஒன்றாக பார்க்கிறாள். எப்படி தெரியுமா? ஒரு நீர்நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீர்நிலையிலிருந்து நீர் எல்லாம் ஆவியாக மேலோகம் செல்லும். அப்படி செல்வது இயற்கை. ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? பக்தர்கள் இருக்கிறோம், பக்தர்களுடைய பக்தி எல்லாம் பகவான் கிருஷ்ணரை பார்த்து மேலோகம் செல்கிறது. இங்கே நீராவியாக தண்ணீர் செல்கிறது, இங்கே பக்தனின் பக்தி செல்கிறது. இவை ஒரு புறம். அடுத்து ஆண்டாள் சொன்னாள், நீராவியாக சென்ற இவையெல்லாம் மேலே சென்று கருமேகமாக காட்சி கொடுக்கிறது. இந்த பக்கத்திலே பக்தியாக சென்றதெல்லாம் கருநீல வண்ணனாக காட்சி கொடுக்கிறது என்றாள். 3வது ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? இந்த கருநீல மேகத்தினுடைய தன்மை மாறுகிற போது மின்னலும் இடியும் வருகிறது. இங்கே கருநீல வண்ணனுடைய வலம்புரி சங்கினுடைய ஒளி மின்னலையும் இடியையும் போல மின்னுகிறது என்றாள். 4வது ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? மின்னலும் இடியும் முடிந்தவுடன் மேகத்திலிருந்து சரமழை பொழிகிறது. இங்கே வலம்புரி சங்கு மின்னி முடிந்தவுடன் எம்பெருமானின் அருள் பொழிகிறது. ஆக ஒரே ஒரு வித்தியாசம்தான். இங்கே மேகம், இங்கே கண்ணன், எல்லாம் ஒன்று. இயற்கை எப்படி மழையை தருகிறதோ அதே போலத்தான் கண்ணனும் அருளை தருகிறான். அப்படிப்பட்ட கண்ணனை பாடுவதற்காக எல்லா பெண்களும் அதிகாலையிலே எழுந்து ஆலயத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். எல்லா இடத்திலும் பெருமானுடைய புகழை சொல்லிவிட்டு முடிவிலே ஆண்டாள் சொல்வது, இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்றால், இதையெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் பெண்களே அதிகாலையில் எழுந்து ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறாள். இது 4வது பாசுரம். இந்த பாசுரத்தை தான் அதற்கு பிறகாக வந்த பாரதியுமே சொல்லியிருப்பார். ஆண்டாள் கண்ணனும் இயற்கையும் ஒன்று என்றாள். பாரதி அதை வெளிப்படையாக பாடுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று. பாரதியும் இயற்கையை இறைவனாக பார்த்தார். அதனால் தான் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். ஆண்டாள் கண்ணனிடம் உரிமையை எடுத்தார், பாரதியும் கண்ணனிடம் உரிமையை எடுத்தார். இருவரும் உரிமையை எடுத்ததால் ஆக சிறந்த பக்தர்களாக இன்றைக்கு உலகமே இருவரையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் கடவுளிடத்தில் முதலில் உரிமையை எடுப்போம். எப்போது நாம் உரிமையை எடுக்க தொடங்குகிறோமோ அவரை தோழனாக, தோழியாக, தாயாக, தந்தையாக, தமக்கையாக, சகோதரனாக, காதலனாக, காதலியாக பார்க்க தொடங்குகிறோமோ அப்போது தான் நாம் பக்தியினுடைய உச்சத்தை நோக்கி செல்கிறோம் என்பதே பொருள். 5வது பாசுரம் பாடுகிற போது ஆண்டாள் அழகாக பாடியிருப்பாள். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை,
ஆயர் குலத்தினில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் என்றாள். என்ன பொருள் தெரியுமா? கண்ணன் ஒரு மாய வண்ணன் என்கிறாள். அவன் எங்கே இருக்கிறான், என்ன லீலை செய்கிறான் என்பது அவனை தவிர யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த கண்ணனை பாடுவதற்காக அந்த கண்ணன் வடமதுரையிலே பிறக்கிறான், யமுனை நதியிலே விளையாடுகிறான். தன்னுடைய தாயின் வயிறு முழுவதும் நிரம்பி இருந்து அந்த வயிற்றிற்கே பெருமை சேர்த்தான். ஆயர் குலத்திலே பிறந்து அந்த குலத்திற்கே ஒரு விளக்காக இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணனை நாம் பாடினால், இத்தனை பெருமை கொண்ட கண்ணனை அனுதினமும் நாம் சேவித்தால், சாதாரணமான விஷயத்தை ஆண்டாள் முடிவில் சொல்லவில்லை, இத்தனை பெருமையுடைய கண்ணனை பாடினால் இதற்கு முன்பாக செய்த பாவமும் நீங்கும். ஒருவேளை இப்போது நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் நீங்கும். இனிமேல் பாவம் செய்வதாக நம் விதி இருந்தால் அது மாறும் என்றாள். எப்படி நெருப்பிலே போட்ட ஒரு பொருள் தடம் தெரியாமல் அழிந்து போகிறதோ, அதே போல கண்ணனுடைய பெருமையை பாடினால் நம் பாவமெல்லாம் கரைந்து போகும், தீயில் போட்ட தூசை போல என்றாள். அதுதான் ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். இதைத்தான் ஏகாதசி விரதங்களும் சொல்கிறது. கண்ணனுடைய புகழை ஒரு தினம் நினைப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும் என்பது ஏகாதசியினுடைய சிறப்பு. வைகுண்ட ஏகாதசியை எடுத்து பார்த்தால், அம்பரீசன் என்று ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் எந்த ஒரு ஏகாதசியாக இருந்தாலும் தவறாமல் அதை கடைபிடிக்க கூடியவன். மற்ற நாட்களில் ஒருவேளை பகவானுடைய நாமங்களை சொல்ல தவறினாலும் கூட ஏகாதசி விரதம் வந்தது என்று சொன்னால் 3 நாட்களும் சரியாக விரதம் இருக்கக்கூடிய பண்பு அம்பரீசனிடம் இருந்தது. அப்படி அம்பரீசன் ஏகாதசி விரதத்தை இருக்கிறான். 3வது நாள் துவாதசி தினம், அதாவது துளசி தீர்த்தத்தை அருந்தி ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அம்பரீசன் என்ன செய்கிறான்? ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தான். யமுனை ஆற்றங்கரையிலே அம்பரீசன் நீராடி விட்டு கரைக்கு வருகிற சமயத்திலே கோபத்தின் உச்சமாக நாம் சொல்லக்கூடிய துர்வாச முனிவர் வந்தார். துர்வாச முனிவர் அம்பரீஷனை பார்த்தார், மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அம்பரீஷனிடம் சொன்னார், அம்பரீஷா, நீ நீராடி விட்டாய், என்ன செய், சற்று நேரம் கரையிலே எனக்காக காத்து கொண்டிரு, நானும் நீராடி விட்டு வருகிறேன், இருவரும் சேர்ந்து உணவை உட்கொள்ளலாம் என்றார். அம்பரீஷன் சென்றான். பல்வேறு ரிஷிகளுடன் சேர்ந்து கரையிலே காத்திருந்தான். துர்வாச முனிவர் என்ன நினைத்தார்? நாம் எவ்வளவு பெரிய முனிவர், நமக்காக எத்தனை பக்தர்கள் காத்திருக்கிறார்கள், நாம் வருவோம் என்று சொல்லி இருக்கிறோம், சற்று தாமதமாகத்தான் சென்று பார்ப்போமே, இந்த அம்பரீசன் நமக்காக காத்திருக்கிறானா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம் என்று சொல்லி வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார். அம்பரீசனும் காத்திருக்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோரும் சொன்னார்கள், அம்பரீசா, துர்வாச முனிவர் வராமல் உணவை உட்கொண்டால் தான் தவறு, துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடித்தால் தவறு இல்லை என்றார்கள். சரி, இத்தனை ரிஷிகள் சொல்கிறார்களே, செய்துத்தான் பார்ப்போமே என்று சொல்லி துளசி தீர்த்தத்தை மட்டும் அம்பரீசன் அருந்தினான். அருந்தியதுதான் தாமதம். துர்வாச முனிவர் வந்தார். நான் தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறேன், நான் சொன்ன பிறகும் எதற்காக நான் வராமல் துளசி தீர்த்தத்தை அருந்தினாய் என்று சொல்லி கோபத்திலே ஒரு ஜடைமுடியை எடுத்து அம்பரீசனின் மீது ஏவினார். அந்த ஜடைமுடி பேயாக மாறி அம்பரீசனை துரத்த ஆரம்பித்தது.
அம்பரீசன் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். எங்கே செல்வதென்றே தெரியாமல் வாசுதேவ பரந்தாமனுடைய நாமங்களை எல்லாம் உச்சரிக்க தொடங்கினான். பகவான் பார்த்தார், ஏகாதசி விரதம், அதிலும் வைகுண்ட ஏகாதசி விரதம், எனக்கே உகந்த நாள். அந்த நாளிலே என்னை நினைத்து விரதம் இருந்த பக்தனுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று சொல்லி தன்னுடைய சக்ராயுதத்தை எடுத்து துர்வாச முனிவரின் மீது ஏவினார். இப்போது அம்பரீசனின் மீது துர்வாச முனிவர் ஏவிய அந்த ஜடைமுடியும் துர்வாச முனிவரை துரத்தியது, பகவானுடைய சக்ராயுதமும் துர்வாச முனிவரை துரத்தியது. இப்போது துர்வாச முனிவர் ஓடுகிறார். எங்கே ஓடுவதென்றே தெரியாமல் இறுதியிலே பார்க்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தேடி சென்று எம்பெருமானின் திருவடிகளிலே விழுந்தார். அப்போது பகவான் துர்வாச முனிவரை பார்த்து சொன்னார், துர்வாச முனிவரே, சாதாரணமாக என்னை நினைத்து என்னுடைய நாமங்களை சொல்லி என்னை சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கே ஆபத்து என்றால் நான் துணையாக நிற்பேன். ஆனால் எனக்கே உகந்த நாள், எனக்கான நாள், அப்படிப்பட்ட நாளிலே வைகுண்ட ஏகாதசியிலே என்னை நினைத்து விரதம் இருந்த ஒரு பக்தனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எப்படி நான் வராமல் இருப்பேன்? அதனால் எப்போதும் என் பக்தனுக்கு துன்பம் வராமல் பார்த்து கொள்வதே என்னுடைய மிகப்பெரிய கடமை என்று சொன்னார். அதனால் முடிந்தவரை ஏகாதசி விரதங்களை கடைபிடிப்போம். ஏகாதசி விரதம் என்பது மற்ற நாட்களிலே நாம் இறைவனை வழிபடுவதை விட அன்றைய தினம் வழிபடுவது ஆகச் சிறந்த நன்மையை தரும். வைணவ சமயத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக 2 விரதங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று ஏகாதசி விரதம், இன்னொன்று பாவை நோன்பு. ஏகாதசி விரதமும் பகவானை பார்த்திருக்கக்கூடியதுதான், பாவை நோன்பும் பகவானை பார்த்திருக்கக்கூடியதுதான். ஆனால் பாவை நோன்பை பற்றியே ஆண்டாள் சொல்கிறாள். ஏகாதசி விரதத்தை பற்றி பல்வேறு பெரியவர்களும் ஆழ்வார்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ராமர் கூட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததாக ராமாயணத்தில் பல இடங்களும் உண்டு. பாண்டவர்கள் 5 ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததாக மகாபாரதத்திலும் சில பகுதிகள் உண்டு. அதனால் எல்லா பெரியவர்களும் ஆழ்வார்களும் எல்லோரும் கடைபிடித்த விரதங்கள் இவை. இவற்றை முடிந்தவரைக்கும் கடைபிடிப்போம். அதைத்தான் ஆண்டாளும் சொல்கிறாள். ஆண்டாள் அடுத்ததாக பாடுகிற போது எதை மையமாக வைத்து பாடுகிறாள் தெரியுமா? இன்றைய சமுதாயத்தில் நாம் எப்படி ஆகிவிட்டோம், பக்தி ஓரளவிற்கு இருக்கும், ஆனால் நாம் அதை பறைசாற்றுவது ஏதோ சொர்க்கத்தையே நாம் அடைந்ததை போல பறைசாற்றி கொண்டிருப்போம். ஊரை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் சொல்வார்கள், இவன் மிகப்பெரிய ஞானி, கடவுளினுடைய சிறந்த பக்தன், கடவுளையே வணங்கி கொண்டிருப்பவன், இன்னும் சில நாட்களில் சொர்க்கத்தையே அடைந்து விடுவான் என்று. ஆண்டாள் என்ன சொல்கிறாள், நீ சொர்க்கத்தை அடைவது 2வது விஷயம், முதலில் அதிகாலையில் எழுந்து இறைவனை பாடு, அதுதான் முதல் விஷயம் என்று சொல்லி தருகிறாள். எப்படி பாடுகிறாள் ஆண்டாள்? நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நாற்றமும் தாராதோ மாற்றமுடையாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றே உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரை ஏலோர் எம்பாவாய் என்றாள். என்ன பொருள்? ஊரே நீ சொர்க்கத்தை அடைய போவதாக சொல்லி உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறது, உன்னை பாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட சிறந்த பெண்ணே, நீ இன்னும் அதிகாலையில் உறக்கத்திலிருந்து எழும்பாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். சொர்க்கத்தை அடைவது கூட 2வது விஷயம்தான். முதலில் உறக்கத்திலிருந்து எழுந்திரு என்று ஆண்டாள் சொல்கிறாள். இன்னும் ஆண்டாள் சொல்கிற போது என்ன சொல்கிறாள் தெரியுமா? கேலி செய்கிறாள். ஆண்டாளினுடைய இளமை பருவம் கேலி செய்யக்கூடிய வயதாகவே அமைந்தது. அந்த பெண்ணினுடைய வீட்டின் வாசலில் நின்று ஆண்டாள் சொல்கிறாள், பெண்ணே, ராமாயணத்தில் நாம் இறந்ததாக படிக்கிறோமே கும்பகர்ணன், அந்த கும்பகர்ணன் இறந்து போகிற சமயத்திலே அவனுடைய உறக்கத்தை உனக்கு தாரை வார்த்து தந்துவிட்டு சென்று விட்டானோ, இன்னும் உறக்கத்திலிருந்து எழும்பாமல் இருக்கிறாயே, சீக்கிரம் எழுந்திரு, அந்த மாயனை வடமதுரை மைந்தனை சென்று நாம் சேவிப்போம் என்று பாடினாள்.
இப்படி ஆண்டாளினுடைய ஒவ்வொரு பதிகமுமே எம்பெருமானுடைய பக்தர்களை துயிலெழுப்புவதாகவே அமைந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைய இளைய சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் எல்லோரும் என்ன சொல்கிறோம்? இது ஒரு நவயுக காலம் என்று சொல்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லோரும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு வளரக்கூடிய இளம் தலைமுறைகள் எல்லாம் நவயுக காலத்திலே வாழ்வதாக சொல்கிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற வழக்கம் கூட இன்றைக்கு கிடையாது. அன்றைக்கு ஆண்டாள் சொல்கிற பாவை நோன்பெல்லாம் 4 மணிக்கே எந்திரித்து காலையிலே தன் வீட்டு வாசலை எல்லாம் பெருக்கி கோலமிட்டு எம்பெருமானை வணங்க அன்றைக்கு ஆண்டாள் சொன்னாள். இன்றைக்கு பல்வேறு இளைஞர்களும் இன்றைய நவயுக நாகரிகம் என்று நினைத்து அதிகாலை 10 மணியெல்லாம் தாண்டித்தான் எழுந்திருக்கக்கூடிய வழக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதிகாலை சூரியனை இன்றைக்கு பல்வேறு இளைஞர்களும் பார்த்தது கூட கிடையாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டாள் இந்த நிலையை நமக்கு சொல்லித்தரவில்லை, அதிகாலையிலே எந்திரிக்க சொல்லிக் கொடுத்தாள். இப்போது முதல் 15 பதிகங்களிலும் அனைத்து பாவைகளையும் ஆண்டாள் எந்திரிக்க சொல்லிவிட்டாள். இப்போது கண்ணனை நோக்கி சென்றாள். 16வது பதிகத்திலே ஆண்டாள் கண்ணன் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோகுலத்திலே அவனுடைய அரண்மனைக்கு முன்பாக ஆண்டாள் நிற்கிறாள். இப்போது அரண்மனை காவலனை பார்த்து சொல்கிறாள், சீக்கிரம் கதவை திறங்கள், நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று. அதை கூட பதிகமாக கொடுத்திருப்பாள். நாயகனாக நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிகதவும் தாழ்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாயறிதும் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே, அம்மானி நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் என்றாள். என்ன பொருள் தெரியுமா? ஆண்டாள் கேலியாக பேசுகிறாள். அந்த அரண்மனையினுடைய வாசலிலே நின்று வாயில் காப்பானை பார்த்து ஆண்டாள் சொன்னாள், வாயில் காப்பானே, நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம். ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது எழுந்து புறப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எழுப்பி அலங்கரித்து இப்போது நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம். வரக்கூடிய வாசலில் எல்லாம் கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம். இப்போது பாவைகள் எல்லோரும் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ணனுடைய அரண்மனை வாசலிலே நிற்கிறோம். நாங்களே தாமதமாகத்தான் வந்திருக்கிறோம். சில வீடுகளில் எல்லாம் பெண்கள் எழும்ப கூட இல்லை. அவர்களை எல்லாம் எழுப்பி நீராட வைத்து எம்பெருமான் நாமத்தை பாட வைத்து அடுத்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டு பெண்ணும் எழுந்திருக்கவில்லை. அவளையும் எழுப்பி எம்பெருமானின் நாமத்தை பாடி இப்படி ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் எழுப்பி இப்போது வந்தோம். நாங்களே கண்ணன் சொன்ன நேரம் தாண்டிதான் வந்திருக்கிறோம். கண்ணன் என்ன சொன்னான் எங்களிடம்? நீங்கள் எல்லாம் சரியான நேரத்திலே வந்து என்னை நினைத்தால், என்னை சேவித்தால், என்னுடைய நாமங்களை பாடினால் உங்களுக்கு பறை தருகிறேன் என்று சொல்லி விட்டிருந்தான். அந்த கண்ணனை சேவிப்பதற்காக நாங்கள் எல்லாம் சரியான நேரத்திலே வந்திருக்கிறோம். இன்னும் 1-2 நாழிகைகள் தாமதித்தால் கூட கண்ணன் சொன்ன பறையையும் பரிசுகளையும் தராமல் போய்விடுவான். காப்பானே, நாங்களே தாமதம், சீக்கிரம் அரண்மனையின் வாயில் கதவை திறந்துவிடு. நீ தாமதித்தால் இன்னும் 1-2 நாழிகைகள் தாமதித்துவிடும். கண்ணன் எங்களுக்கு பரிசு கொடுக்காமல் போய்விடுவான். சீக்கிரம் திற, நாங்கள் எல்லோரும் உள்ளே செல்ல வேண்டும் என்றார். இங்கே ஆண்டாளிடம் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும்? ஆண்டாளுடைய குழந்தை பருவம், இளமை பருவம், குறும்பு பருவம். அவளை பொதுநல பக்தியை உருவாக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. அவள் கூட சுயநலமாகத்தான் கண்ணனை வணங்கினாள். அவள் கூட கண்ணன் பறையையும் பரிசையும் தருவான் என்று சொன்னதால் தான் காலையிலே பொறுப்போடு அத்தனை பெண்களையும் எழுப்பினாள். 15 பாசுரத்தையும் பார்த்த நாம் என்ன நினைப்போம்? ஆண்டாளுக்கு எவ்வளவு பெரிய மனது!
எல்லா வீட்டு பெண்களையும் எழுப்பிக் கொண்டு பொறுப்போடு ஆண்டாள் செல்கிறாள் என்று. பொறுப்போடு சென்றால் தான் பரிசு கிடைக்கும் என்று தான் ஆண்டாள் எல்லா பாவைகளையும் எழுப்பிக் கொண்டு பொதுநலம் போல காட்டிக்கொண்டு செல்கிறாள். அங்கே பரிசு அன்பு என்கிற சுயநலம் ஆண்டாளிடம் மட்டுமல்ல, உடன் சென்ற எல்லா பெண்களிடமும் இருந்தது. இப்போது வாயில் காப்பாளன் கதவை திறக்கிறான். எல்லோரும் உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்று பார்த்தால் வெளியில் வாயில் கதவு திறந்து விட்டது. கண்ணனுடைய அறையின் கதவு திறக்கவில்லை. கண்ணன் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறான். எல்லோரையும் சரியான சமயத்தில் வர சொல்லிவிட்டு கண்ணன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஆண்டாள் அதை சற்று கோபத்தோடும் சற்று நகைச்சுவையோடும் சற்று கேலியோடும் அடுத்த பாசுரத்திலே பாடியிருப்பாள். உந்து மதகளிச்சம் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்றாள். என்ன தெரியுமா? கண்ணா, பாவைகள் எங்கள் எல்லோரையும் நீ சரியான சமயத்தில் வர சொல்லிவிட்டாய். நாங்களே தாமதம் தான், இருந்தாலும் வந்து சேர்ந்து விட்டோம். எல்லாரையும் வர சொல்லிவிட்டு கண்ணனாகிய நீ, மாயனாகிய நீ, பரந்தாமனாகிய நீ இன்னும் எழும்பாமலே இருக்கிறாயே, நீ எப்படி எங்களுக்கு பரிசை கொடுப்பாய் என்று ஆண்டாள் கேட்டாள். ஆண்டாளுடைய கோபம் என்ன தெரியுமா? கண்ணனாகிய நீங்கள் எழும்பாதது கூட எனக்கு கோபம் இல்லை. பெண்களாக இருந்தால் கண்ணனை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்று சொன்னீர்கள். கண்ணனுடைய சொல்லை கேட்டு பெண்கள் நாங்கள் எழுந்திரித்து வந்து விட்டோம். ஆனால் உன்னுடைய அறையிலே நப்பின்னை பிராட்டியாகிய லட்சுமி தேவியும் உறங்கிக் கொண்டு தான் இருக்கிறாள். அவளும் ஒரு பெண்தான். அதிகாலை முடிந்து விட்டது. உன் மனைவியாகிய லட்சுமி தேவி இன்னும் எழும்பவில்லையா? அவள் எழும்பி இருந்தால் உன்னை எப்போதோ எழுப்பி இருப்பாள். ஆக உன்னுடைய பக்தர்களை அதிகாலையில் எழும்ப சொன்ன நீ உன்னுடைய மனைவியை எழும்ப சொல்லவில்லையே, நப்பின்னை பிராட்டிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாயே என்று காதலியாக கோபம் கொண்ட உரிமை ஆண்டாளிடம் இருந்தது. திரும்ப ஆண்டாள் என்ன சொன்னாள்? சரி, பரவாயில்லை, விடுவோம். இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய குரல் கேட்டிருக்கும். நப்பின்னை பிராட்டியே, நீயாவது முதலில் எழுந்து வா. எழுந்து வந்து உன் கையில் இருக்கக்கூடிய வளையல்களின் சத்தம் கேட்க கேட்க உன் கையை அசைத்து அசைத்து அந்த கதவை திறந்து எங்களை பார் என்று சொன்னாள். நினைத்து பாருங்கள், அதுதான் ஆண்டாளுடைய பக்தி. கதவை, கண்ணனுடைய அறையின் கதவை திறக்க கண்ணனின் மனைவி லக்ஷ்மிக்கு ஆணையிட்ட உரிமை ஆண்டாளிடம் இருந்தது. அதனால்தான் ஆண்டாள் அந்த ஆண்டவனையே ஆண்டாள் என்று நாம் சொல்கிறோம். ஆண்டாள் தமிழை மட்டும் ஆளவில்லை, அந்த பரந்தாமனையும் சேர்த்தே ஆண்டாள். அந்த பக்தி அன்றைக்கு அவளிடம் இருந்தது. திரும்ப ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி என்றாள். நாங்கள் எல்லாம் ஏதோ இருக்கக்கூடிய கட்டிலே உறங்கிவிட்டு எழும்பினால் போதும் என்று எழும்புகிறோம். கண்ணா, உனக்கு என்ன? யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டிலில் நீ உறங்குகிறாய். மிகவும் அழகாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், லேசாக இருக்கும். இன்னும் சற்று நேரம் உறங்கலாம் என்று தோன்றத்தான் செய்யும். நினைத்து பாருங்கள், நாமெல்லாம் இன்றைக்கு பஞ்சுமெத்தை 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 கட்டில் என்கிறோம். இதை நாம் உருவாக்கவில்லை, ஆண்டாள் உருவாக்கிய சொல் இது. ஆண்டாள் என்ன சொல்கிறாள்? குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்றாள். மெத்தை போன்று மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த சயன படுக்கையிலே உறங்குகிறாய் நீ, உனக்கு எப்படி எழும்ப வேண்டும் என்று தோன்றும் கண்ணா என்றாள். இதிலும் ஒரு ஆச்சரியம் நமக்கு வரலாம். ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்கிற போது 5 விதமான சயனத்தை கொடுக்கக்கூடிய கட்டிலில் உறங்குகிறாய் என்றாள்.
பஞ்சசயனம் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டாள் சொல்லியிருப்பாள். என்ன பொருள் என்றால், ஆண்டாளுடைய கட்டில் யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில். அதில் 5 விதமான தன்மை இருந்தது. ஒன்று அழகு, இரண்டாவது குளிர்ச்சி, மூன்றாவது வெண்மை, நான்காவது மென்மை, ஐந்தாவது இழகிய தன்மை என்று சொல்லி 5 விதமான தன்மை கண்ணனுடைய கட்டிலில் இருந்தது. அதனால் ஆண்டாள் சொன்னாள், கண்ணா சீக்கிரம் அந்த கட்டிலினுடைய சுகத்தை மறந்து நீ எழுந்து வா. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவா என்றார். என்ன சொன்னார்? நப்பினை பிராட்டியை பார்த்து ஆண்டாள் சொல்கிறாள், லக்ஷ்மி தேவியே, அழகான கட்டில், அழகான அறை, குளிர்ச்சியாக இருக்கிறது. கண்ணனோ இளகிய தன்மை மனமுடையவன், உறங்கிக் கொண்டேதான் இருப்பார். லக்ஷ்மி தேவியே, நீயாவது ஒன்றை செய். அந்த கண்ணனை துயில் எழுப்பி தேவையான அலங்கார பொருட்களை எல்லாம் கொடுத்து கண்ணனை நீராட செய்து வாசனை திரவியங்கள் எல்லாம் அவன் மேல் தூவி அவனுடைய கையிலே கண்ணாடியை கொடுத்து அழகிய பரந்த அந்த உதடுகளையும் கண்களையும் அவன் முகத்தையும் பார்த்து ரசிக்க செய்து அந்த கண்ணனை அறையிலிருந்து வெளியே அழைத்து வா என்றாள். நினைத்து பாருங்கள், கண்ணனுடைய மனைவிக்கு தெரியாதா தன் கணவனை எப்படி நீராட செய்ய வேண்டும், எப்படி அவரை அழகுபடுத்த வேண்டும் என்று? கண்ணனை எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று பிராட்டிக்கே அறிவுரையும் ஆணையும் கொடுத்த பக்தி ஆண்டாளுடைய பக்தி. எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நிறைவு பகுதிக்கு வருகிற போது ஆண்டாள் கண்ணனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாள்? கண்ணா, நாங்கள் ஒன்றும் அரசர்கள் கிடையாது, அசுரர்கள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள், ஆணவமில்லாத மனிதர்கள் நாங்கள். அதற்காக ஒரு பாடலை, பாசுரத்தை ஆண்டாள் பாடுகிறாள். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கயமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை செய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறிசிறிதே எம்மேல் விழியாவோ. அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்றாள். என்ன தெரியுமா பொருள்? எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அத்தனை அரசர்களும் உன்னை முதலிலே நினைக்கவில்லை, உன்னை முதலிலே வணங்கவில்லை. பல்வேறு அரசர்களும் ஆணவத்தின் உச்சியிலே வாழ்ந்து ஆணவத்தால் எதுவும் ஆகாது என்பதை உணர்ந்த பிறகு, தன்னை மறந்த பிறகு, தன் ஆணவம் அழிந்த பிறகு உன்னுடைய பஞ்சமெத்தைக்கு கீழே, உன்னை பள்ளிக்கட்டுக்கு கீழே ஏதோ முதலிலே வணங்கியதை போல நடித்து கொண்டு உன் திருவடிகளில் அமர்ந்திருப்பார்கள். அப்படி வாழ்வின் இறுதியில் வரக்கூடிய அரசர்களுக்கே அருள் பாலித்தவன் நீ. ஆணவத்தின் உச்சியில் ஆடிய எத்தனையோ பேருக்கு அடக்கம் கொடுத்தவன் நீ. ஆனால் இளம்பிராயத்திலிருந்தே உன் கதைகளை கேட்டு உன்னையே வணங்கி ஆணவம் இல்லாமல் அடக்கத்தோடு உன்னை நாங்கள் சேவித்து கொண்டிருக்கிறோம். கண்ணா, உன்னையே சேவிக்கக்கூடிய எங்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையை கொடு. நாங்கள் சிறுவயதிலிருந்தே உன் திருவடிகளில் தான் வாழ்கிறோமே தவிர ஒரு நொடி கூட உன் தலைக்கு பக்கத்தில் வந்து ஆணவத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. திருவடியை வணங்கி அடக்கத்தோடு வாழ்ந்தால் போதும் என்று தான் நினைக்கிறோம் என்று ஆண்டாள் கேட்டாள். அதுதான் ஆண்டாளுடைய பக்தி. 30 பாசுரத்தையும் 30 நாட்கள் மார்கழி மாதம் பாடி முடிக்கிற போது ஆண்டாளுடைய ஆசை மொத்தம் 3 தான். 1, உன் திருவடிகளில் அமர வேண்டும். 2வது, நீ சாப்பிடுவதை பார்த்து ரசிக்க வேண்டும். 3வது, மறுபிறவி உண்டென்றால் உன் குலத்தில் உனக்கு உறவினராக உரிமையோடு பிறக்க வேண்டும் என்று மட்டும்தான் ஆண்டாள் கேட்டாள். நினைத்து பாருங்கள், எவ்வளவு நாள் கடவுளை வணங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, வணங்கக்கூடிய நாளில் எதை எதிர்பார்த்து கடவுளை வணங்குகிறோம் என்பது தான் முக்கியம். இன்றைக்கு நாமெல்லாம் வீடு வேண்டும், செல்வம் வேண்டும் என்று எதையோ சொல்லி எல்லாம் கடவுளிடம் கேட்டு வணங்குகிறோம். ஆனால் ஆண்டாள் அது எதையும் கேட்கவில்லை. கடவுளே,
உன்னுடைய அழகை, நீ சாப்பிடும் தன்மையை, இவற்றை மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று மட்டும்தான் ஆண்டாள் கேட்டாள். அதுதான் ஆண்டாளுடைய பக்தி. அந்த பக்தி உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த பக்திக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வாரை நான் சொல்வேன். திருமங்கை ஆழ்வார் என்பவர் ஆழ்வார்களிலே மிகச் சிறந்த ஒரு ஆழ்வார். அரசனாக வாழ்ந்து ஆண்டாள் சொன்னதை போல மிகப்பெரிய அரசனாக ஆணவத்தோடு வாழ்ந்து அவை அத்தனையும் முடிந்து இறுதியிலே இறைவன்தான் எல்லாம் என்று உணர்ந்து இறைவனின் திருவடியை அடைந்த ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். முதலிலே நீலன் என்கிற பெயரோடு தான் இந்த திருநீல ஆழ்வார் வாழ்கிறார். இந்த ஆழ்வாருடைய மிகப்பெரிய பொறுப்பே தன் இளமை காலம் முழுவதும் செலவழித்ததுதான். அரசனுடைய மகனாக பிறந்து விட்டார், இளவரசனாக வாழ்கிறார், மிகப்பெரிய செல்வாக்கு, ஊரில் அனைவரும் இவருக்கு மரியாதை கொடுத்தார். பார்த்தார், இளமை பருவம் முழுவதுமே காமத்தோடும் பெண்களுக்கு பின்னாலும் பணத்தை செலவழித்துமே வாழ்ந்தார். ஒரு குறிப்பிட்ட பருவத்தை கடந்தார். கடக்கிற போது குமுதவல்லி என்கிற ஒரு பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணிடம் சென்று சொன்னார், பெண்ணே, எனக்கு உன் மீது காதல் வந்தது, என்னை திருமணம் செய்து கொள் என்றார். அந்த பெண் மிக சிறந்தவள். அவள் நீலனை பார்த்து சொன்னாள், ஐயா, எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நான் ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் தினசரி 108 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி 108 பேருக்கு அன்னதானம் செய்கிற அவர் செய்த 108 பேரையும் வரிசையாக நிறுத்தி அவர்களுக்கு தினசரி பாத பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் திருமணம் செய்வேன் என்று குமுதவல்லி சொன்னாள். நீலன் காமத்தை மட்டும் வாழ்க்கையின் நோக்காக இலக்காக கொண்ட அந்த நீலன் குமுதவல்லிக்காக மாறினான். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக மாறினான். அவன் அன்றிலிருந்து 108 பேருக்கு பாத பிரதிஷ்டையும் அன்னதானமும் செய்ய தொடங்கினான். குறிப்பிட்ட நாள் கடந்தது. குமுதவல்லியிடம் சொன்னான், இத்தனை நாட்கள் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், திருமணத்திற்கு பின்னாலும் செய்வேன், என்னை திருமணம் செய்து கொள் என்றான். அவளும் பார்த்தாள், திருமணம் செய்தாள். நாட்கள் கடந்தது. எத்தனை நாட்கள் தான் அரசனுடைய செல்வாக்கு நிலைக்கும்? எத்தனை நாட்கள் தான் அந்த செல்வாக்கை வைத்து மட்டும் அன்னதானம் செய்ய முடியும்? அத்தனை செல்வாக்கும் போனது, அரண்மனை போனது, பதவி போனது, உறவுகள் போனது. இப்போது காட்டில் வந்து நின்றான். ஆனால் நீலனை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், தினசரி 108 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பணம் எங்கிருந்து வருகிறது என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனைவி சொல்லிவிட்டாள், மனதில் நினைத்து விட்டேன், 108 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பார்த்தான், வழிப்பறி கொலை செய்யலாம் என்று முடிவு செய்தான். அவனை பொறுத்தவரைக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும், அது நீலனுடைய பக்தி. காற்றுக்குள் சென்றான், தினசரி வழிப்பறி கொள்ளை செய்தான், கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விற்றான், நெல்லை வாங்கினான், சாதம் படைத்தான், அவர்களுக்கெல்லாம் பாத பிரதிஷ்டை செய்தான். நாட்கள் கடந்தது. இவனுடைய பக்தியை உலகிற்கு பறைசாற்ற நினைத்தார் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் என்ன செய்தார்? லட்சுமி தேவியோடு வந்தார். திருமண கோலத்தில் காற்றுக்குள் வந்தார். லட்சுமி தேவி ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறாள், கண்ணன் ஆபரணம் எல்லாம் அணிந்திருக்கிறான். எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு காற்றுக்குள் வந்தார்கள். நீலன் பார்த்தான், ஒரே மகிழ்ச்சி. ஒன்றோ இரண்டோ பேர் வருவார்கள், வருபவர்கள் ஒன்றோ இரண்டோ தங்க நகைத்தான் அணிந்திருப்பார்கள். அதை வைத்தே அன்னதானம் செய்தேன். இன்றைக்கு வந்தது இருவர் தான், அதிகமாக நகை அணிந்திருக்கிறார்கள். இவற்றை மட்டும் கொள்ளையடித்து விட்டால் ஒரு வருடத்திற்கு நாம் திருடவே தேவையில்லை என்று மகிழ்ந்தான். ஓடி சென்றான். வந்திருப்பது கிருஷ்ணரும் லட்சுமியும் என்பது தெரியவில்லை. ஓடி சென்றான், எல்லா நகையும் கலற்றினான். கண்ணன் எதையும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் கலற்றிவிட்டு கண்ணனின் காலில் இருந்த திருவாளியை கலற்றினான். அதாவது மிட்டியை கலற்றினான். அந்த விரலை விட்டு திருவாளி கழன்று வரவே இல்லை. ஒரே ஆச்சரியம், வந்திருப்பது கண்ணன் என்பது தெரியவில்லை. சரி,
இத்தனை நகை கிடைத்திருக்கிறது, ஒரே ஒரு திருவாளியில் என்ன இருக்க போகிறது? 2 பேருக்கோ 3 பேருக்கோ 2-3 நாட்கள் அன்னதானம் செய்யலாம். மற்ற நகைகள் கிடைத்திருக்கிறதே மகிழ்ச்சி என்று சொல்லி மற்றவற்றை எல்லாம் மூட்டை கட்டினான். கட்டிய மூட்டையை தோளில் எடுத்து சுமந்து விட்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த மூட்டையை தூக்கினான். மூட்டை நகரவே இல்லை. அந்த அளவிற்கு மூட்டை சுமையும் கிடையாது. தூக்கி பார்க்கிறான், இழுத்து பார்க்கிறான், நகர்த்தி பார்க்கிறான், ஒன்றும் வேலைக்காகவில்லை. வந்திருப்பது கண்ணன் என்று தெரியாமல் நீலன் கண்ணனின் காதுகளுக்கு அருகே சென்று கேட்டான், ஐயா, எல்லா நகையையும் கலற்றி விட்டேன், எதையும் சொல்லாமல் அன்பாக நின்று விட்டீர்கள். ஆனால் கலற்றிய நகைகளை சுமந்து செல்ல என்னால் முடியவில்லையே, உண்மையை சொல்லுங்கள். ஏதோ மந்திரம் போட்டு வைத்திருக்கிறீர்கள், நகையை திருடு போகாமல் பார்ப்பதற்காக, யாரும் எடுத்து செல்லாமல் பார்ப்பதற்காக. என்ன மந்திரம் என்று சொல்லுங்கள், அந்த மந்திரத்தை சொல்லி நான் நகையை தூக்கி செல்கிறேன் என்றார். வந்திருப்பது நாராயணன் அல்லவா? சிரித்தார். நீலனிடம் சொன்னார், ஆமாம், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மந்திரத்தை போட்டுத்தான் வைத்திருக்கிறேன், என் பக்கத்தில் வா, உன் காதுகளில் அந்த மந்திரத்தை சொல்லித் தருகிறேன் என்றார். நீலனுக்கு ஒரே மகிழ்ச்சி. காதுகளை அருகில் கொண்டு சென்றார். கண்ணன் சொன்னார், ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னார். ஒரு முறை அந்த மந்திரத்தை கேட்டவுடன் நீலனுடைய உடல் முழுவதும் சிலிர்த்து போனது. நினைத்து பார்த்தான், அன்னதானம் செய்வதே என்னுடைய பரந்தாமனுக்காக, ஆனால் தவறான வழியில் அன்னதானம் செய்து விட்டேனே, கண்ணனை மறந்து அன்னதானம் செய்து விட்டேனே, நாராயணனின் நாமத்தை மறந்து அன்னதானம் செய்து விட்டேனே. அன்னதானம் செய்வது முக்கியமல்ல, எந்த மனதோடு செய்கிறோம் என்பது தான் முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு முதலில் நல்ல நல்ல நாமங்களை சொல்லி எம்பெருமானை நினைத்து வழிபடத் தொடங்கினார். அவருடைய செல்வாக்கு உலகமெல்லாம் அறிய தொடங்கியதால் அன்னதானம் செய்வதற்கு தேவையான பொருட்களையும் செல்வங்களையும் தினசரி அவருக்கு கிடைக்கும்படி பரந்தாமனே பார்த்து கொண்டார். அதனால் எம் பெருமானின் புகழை வணங்குவோம். ஆண்டாளும் சரி, ஏகாதசி விரதமும் சரி, எல்லா விரதங்களும் சரி, முக்கியமான பல்வேறு விரதங்களும் எம் பெருமானை வழிபடத்தான் சொல்கிறது. நாம் எந்த அளவு எத்தனை நாள் வழிபடுகிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் எந்த மனதோடு எம் பெருமானை வழிபடுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். எதை எதிர்பார்த்து வழிபடுகிறோம் என்பது அதைவிட முக்கியமான விஷயம். ஒன்றை நினைத்து பாருங்கள், உரிமையை கடவுளிடம் நீங்கள் எடுத்து கொண்டால் பாரதியை போல, ஆண்டாளை போல இது வேண்டும் என்று உரிமையோடு கேளுங்கள். உரிமையை எடுக்காமல் கடவுளிடம் நீங்கள் வழிபடுவீர்கள் என்று சொன்னால் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் பரந்தாமனின் நாமத்தை மட்டும் சொல்லி ஜெபியுங்கள். எந்த வழியை கடைபிடித்தாலும் அதில் ஆத்மார்த்தமான உண்மை இருக்கும் என்று சொன்னால் உண்மையாக நாம் இறைவனை அடையலாம் என்று சொல்லி இத்தனை நேரம் ராமருடைய புகழையும் ஆண்டாளுடைய புகழையும் ஏகாதசியினுடைய சிறப்பையும் மூன்றையும் ஒரு சேர ஒரே இடத்திலே திரும்பவும் சொல்கிறேன். அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை நடந்து 3 வேளை தீபாராதனை நடக்கக்கூடிய இன்றைய நாளிலே, இன்றைய இந்த நிகழ்விலே திரும்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை நேரம் அந்த நாளில் பேசியதில் பாதி நேரமும் ராமனை பற்றி, மீதி நேரம் கண்ணபிரானின் புகழை பற்றி, ஆண்டாளை பற்றி, இந்த நல்ல நாளிலே ஒரு இளம் வயதிலே அந்த ராமன் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு, இந்த நாகராஜா சுவாமி இந்த சிறப்பான வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி கொடுத்ததற்கு மீண்டும் 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 அகம் மகிழ்ந்து ராமருடைய பாதங்களை பிரதிஷ்டையாக வணங்கி, நாகராஜாவினுடைய திருவடிகளை வணங்கி, ஆண்டாள் கண்ணன் என்று எல்லோரையும் வணங்கி இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அறங்காவலர் துறையை சேர்ந்த அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, சுவாமி பத்மேந்திராஜி அவர்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்கி, ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.